ஞாபக சக்தி, ஜீர்ண சக்தி, கிரகிக்கும் சக்தி, தட் இஸ் கிராஸ்பிங் பவர், அனைத்தும் சக்தியாக சொல்லியிருக்காங்க தவிர பலம் அப்படின்னு யாரும் சொல்லலை. சக்தி இருந்தால் பலம் இருக்கும், பலம் இருந்தால் சக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தயை இல்லாத ஹிருதயத்துடன் ஒரு கையில் ஆயுதம் வச்சவங்களாக, தட் இஸ் கொலை பண்ணுறவங்க தானே ஆயுதம் வச்சு இருக்கிறாங்க. அதை போல் இந்த நாக்கு சுவைக்காக ஆயுதம் வச்ச எப்பொழுது மனிதனா இருக்கிற நாம சுவாசத்தை கவனிக்கிறோமோ தெய்வமா மாறிடுவோம். ஜீவஹிம்சை செய்த நாம் அந்த நரக்கத்தில் இருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு சில இடத்துல நன்மை சொன்னால் சில இடத்துல வார்னிங் கூட கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஒரு மனிதன் எப்படி யோசிக்கணும், விலங்குகள் பற்றி தயையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், அதனை காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம மகான் திருவள்ளுவர் அவரை நம்மளுக்கு தயையோடு கொடுத்த திருக்குறளிலிருந்து புலால் மறுத்தல், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி பெற்றோர் பசங்களுக்கு இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அவங்க ராங் ரூட்டில் போயிடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுவோமோ, அதை போலையே மகான்கள் நம்மளை பிள்ளைகளாக நினச்சி அவங்க கொண்டு வந்த ஞானத்தை நம்மளுக்கு தயையோடு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பார்க்கலாம், குறள் தெரிஞ்சுக்கலாம். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். அப்படின்னா இந்த உடலுடைய சதையை மாம்சத்தை வளர்க்குறதுக்கு இன்னொரு ஜீவனை கொலை பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு தயை இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு குறளில் நம்மளை கேட்குறாரு. இப்போது நம்ம பார்த்தோன்னா ஒரு யானை இருக்குது, எதை சாப்பிட்டு அவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்மளுடைய மாம்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ரைட்டு ரூட்டை விட்டு ராங் ரூட்டில் போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. அதனால் நம்மக்காக நம்மளுடைய உடலுக்காக இன்னொரு ஜீவனுடைய உடலை கொலை பண்ணி சாப்பிட்றது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்க பற்றி நம்ம செக் பண்ணிட்டோன்னு பார்த்தாக்கா அவங்க நிறைய பேர் சைவ உணவு சாப்பிட்றவங்க தான் இருப்பாங்க, தியானம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு கரெக்ட் ரூட்டு தெரியும். எதை சாப்பிட்டா நல்லா இருப்போம், எதை சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டோம், இந்த உடலுக்காக எந்த பொருட்கள் சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு டயட்டு நியூட்ரிஷனு எல்லாமே தெரியும். இன்னும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலிப்ரிட்டிஸு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அந்தந்த விஷயங்கள் தெரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தாக்கா ஃபேமஸ்
குஸ்தி போட்டிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க கூட வெஜிடேரியன்ஸு தான். அவங்க அது ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. ஒரு தடவை சென்னையில் அடையாரில் ப்ரொஃபஷனல் குஸ்தி போட்டி மக்கள் இங்கே போட்டி நடக்கும்போது வரும் பொழுது கூட அவங்களோட விவேகானந்தர் போட்டியில் ஜெயிச்சிட்டாரு. அப்போது எவ்வளோ சக்தி நமக்குள்ளே இருக்குது. நமக்கு சக்தி வேணும், பலம் கிடையாது. இன்னும் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி, ஜீர்ண சக்தி, கிரகிக்கும் சக்தி, தட் இஸ் கிராஸ்பிங் பவர், அனைத்தும் சக்தியாக சொல்லியிருக்காங்கே தவிர பலம் அப்படின்னு யாரும் சொல்லலை. சக்தி இருந்தால் பலம் இருக்கும், பலம் இருந்தால் சக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட்டு நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த உடல் மாம்சத்திற்காக நம்ம கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சக்தி நம்மளுக்கு சைவ உணவில் நிறையவே கிடைக்குது. சூரியனுடைய சக்தி கிடைக்குது. மரத்திலிருந்து விதவிதமான அம்சங்கள் நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்குது. இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். அதாவது ஒரு தயையில்லாத ஹிருதயத்துடன் ஒரு கையில் ஆயுதம் வச்சவங்களாக, தட் இஸ் கொலை பண்ணுறவங்க தானே ஆயுதம் வச்சு இருக்கிறாங்க. அதை போல் இந்த நாக்கு சுவைக்காக ஆயுதம் வச்ச கொலைக்காரன் போல் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு ஹிருதயம் கல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மனிதனாக கூட சொல்கிறது இல்லை. எப்பொழுது ஜீவஹிம்சை செய்ய மாட்டோமோ அப்பொழுது நம்ம தய இருக்கிறவங்க போல ஆயிடுவோம். நம்ம அந்த ஜீவங்களை கொலை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இன்னும் ஒரு சின்ன விஷயம் மூலமாக இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை ராதாநாத் சுவாமி அவர் ஃபாரினரு இந்தியாவுக்கு ஒரு குருவை தேடி ஆன்மீகத்தை தேடி வரும் பொழுது அவர் கலக்கத்தாவில் ஒரு பூஜாரியை பார்த்துருக்காரு. அப்போது கேட்குறாரு, சுவாமி இவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதே இந்தியாவில், ஆனால் ஜந்து பலி கொடுக்குறாங்களே கோயிலில் எதற்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஃபாரினில் பார்த்திங்கன்னா அந்த மாம்சம் மீட்டு எதை இருக்குதோ பேக் பண்ணி வரும். நீங்கள் அதை சமைச்சிக்கிறீங்க, எங்கேயோ கொலை பண்ணுறாங்க, உங்களுக்கு பேக்கில் வருது. அதனால் உங்களுக்கு அதனுடைய கஷ்டம், அதனுடைய வலி, அந்த ரத்தத்தை நீங்கள் பார்க்கறது இல்லை. இங்கே இந்தியாவில் எதுக்கு இது வச்சுருக்காங்கன்னா அது டைரெக்டாக கொலை பண்ணும் பொழுது அது எவ்வளோ தவிக்குது, எவ்வளோ வலி அனுபவிக்குது. அந்த இரத்தத்தை, அந்த நுரையை, அது படுற ஒரு கஷ்டத்தை, பயத்தை பார்க்கும் பொழுதாவது நம்ம பாவம் சொல்லி அவற்றை விட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பிக்கையோட, மூட நம்பிக்கை கூட சொல்லலாம். ஆனால் அந்த ஆச்சாரம் வந்தது இதற்காக தான் வந்திருக்குது. அதை பார்த்தாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹிருதயம் துடித்து தவிச்சியாவது நம்ம அந்த ஜீவங்களை விட்டுருப்போன்றதுக்காக இது வச்சுருக்காங்க நீ சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு இன்னொரு குறளை நம்ம பார்க்கலாம். அருளல்லது யாதலில் கொல்லாமை கோரல் பொருளல்லது அவ்வுன் திணல் அப்படின்னு சொல்லும் பொழுது அருள் தயை இருக்கணும். மனிதன் என்றாலே தயை இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த மனித தன்மையை நம்ம உணரணும் அப்படின்றது இந்த குறள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அருள் இல்லைன்னா எப்படி ஆயிடுவோம்? ஒரு புலி சிங்கம் போல் ஆயிடுவோம். அதனால் நம்மளுடைய தெய்வ தத்துவத்திற்கு வரணும்னா ஃபஸ்ட்டு மனித தன்மைக்கு வரணும். எதுக்குன்னா அசுரன் தானே,
அந்த ஜீவங்களை கொலை பண்ணி சாப்பிட்றது மனிதன் சாப்பிட மாட்டா. அதனால தான் குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிம்சா சோடோ ஹம்சா பக்கடோ. அப்படின்னா ஹிம்சை விட்டிங்கன்னா ராட்சசன்லிருந்து மனிதனா மாறிடுவே அப்படின்னு சொல்லி, எப்பொழுது மனிதனா இருக்கிற நாம சுவாசத்தை கவனிக்கிறோமோ தெய்வமாக மாறிடுவோம். ஹம்சா பக்கடோ, ஹம்சான்னா சுவாசம், சுவாசத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா தெய்வமாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்ஸு தான் இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம அசைவத்தை விட்டால் மனிதனுக்கு வரும். ராட்சசரிலிருந்து எப்பொழுது சுவாசத்தை கவனிக்கிறோமோ நம்ம மனிதனிலிருந்து தெய்வமாக மாறிடுறோம். 2 பெரிய ஸ்டெப்பு, ஹியூஜ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவார் குருஜி. ஒரு ஜம்ப்பு குதிக்கணும் நம்ம அப்பொழுது தெய்வமாக மாறிடுவோம். இல்லைன்னா ஒரு ராட்சசனாகவே இங்கே நம்ம இறந்து போயிருப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா நிதானமாக பூமி மேலே அசைவம் சாப்பிட்ற ஜீவங்க எப்படி காலி பண்ணுவாங்களோ இந்த பூ உலகத்தை நீங்கள் பாருங்கள். புலியோடைய நம்பர் குறைஞ்சிதான் வருது அப்படின்னு சொல்கிறோம். நான்வெஜ் சாப்பிட்ற ஜீவங்களுடைய நம்பர் குறையுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நம்மளுடைய நம்பர், அசைவம் சாப்பிட்ற அவங்களுடைய நம்பர் கூட பூமி மேலே நிதானமாக குறைய வரும். புலி யாரை கொலை பண்ணுறாங்களா? இல்லையே. சிங்கத்தை யாராவது கொலை பண்ணுறாங்களா? இல்லையே. அதனை நம்ம சாப்பிட்றது கூட இல்லை. அப்போது அதனுடைய நம்பர் குறைஞ்சி போகுது. அதே போல் இந்த பூமி மேலே போக போக அந்த நம்பரு குறைஞ்சிரும் அப்படின்னு கூட நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக புரிய வருது. இவற்றை அனைத்தும் புரிந்து கொண்டு நம்ம ஜீவங்களை கொலை பண்ணுறது விட்டிரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் அப்போவே சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த குறள் நம்ம பார்க்கலாம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ணா அண்ணாத்தால் செய்யாது அலறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எப்பொழுது ஜீவங்களுடைய மாம்சத்தை சாப்பிட்றோமோ நம்ம எங்கே போகிறோம்? அந்த நரகத்தில் விழுவ செய்கிறது இந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் நம்மளுக்கு சொல்கிறாரு. எப்பொழுது நரகத்தில் விழுவரோமோ, ஜீவஹிம்சை செய்த நாம் அந்த நரகத்தில் இருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு சில இடத்துல நன்மை சொன்னால் சில இடத்துல வார்னிங் கூட கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவேராக இருக்கணும். அந்த நரகம் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தோன்னாக்கா ஓஷோ செல்வார், நம்மளுக்கு வளர்ந்த விலங்கு மனிதன், வரப்போகிற மனிதன் விலங்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த விலங்குகள் அந்தந்த பிறவிகள் முடிச்சிட்டு மனித பிறவிக்கு வரப்போகுது. அப்போது அதனை காப்பாற்றணும், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மனிதன் பார்த்தாக்கா இயற்கையில் பெரிய பிள்ளைங்க, ஜீவங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன கதை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டில் ஜீவங்க எல்லாமே இருக்குது. ஒரு புலி இருக்குது, ராபிட் இருக்குது, யானை இருக்குது, மான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்பொழுது ஒரு நாள் அந்த காட்டில் நம்மளுக்கு வெயில் காலத்தில் நெருப்பு எரிஞ்சு அனைத்து காட்டும் எரிய வச்சிரும் ஒவ்வொரு தடவை. அப்போது என்னாச்சு, ஒரு சமயத்தில் அந்த காடு எரிஞ்சு போக ஆரம்பித்தது. அப்பொழுது ஒரு யானையும் ஒரு முயலும் அது தப்பி ஓடுறதுக்கு ஓடிட்டே இருக்குது. அந்த 2 ஜீவங்கள் ஒரு சமயத்தில் அந்த யானை கால் எடுத்துச்சு.
ஓடுறதுக்கு கால் எடுத்துருச்சு. கீழே அந்த முயல் இருக்கிறதுனால அது ஒரு நொடி யோசிச்சிச்சு, நான் கால் போட்டால் அந்த முயல் இறந்து போகும், என் கால் கீழே மிதித்து அது இறந்து போகும். ஒரு தடவை நான் கால் போட்டாலும் கால் போடலைன்னாலும் பின்னாடி வந்தால் அந்த எது எரிஞ்சு வருதோ அதோட நம்ம 2 பேரும் எரிஞ்சு போவோம் அப்படின்னு அதுக்கு புரியுது. அதனால் அது என்ன செஞ்சிச்சு, கால் போடாமல் அப்படியே நிப்பாட்டிச்சு. அது ஃபாஸ்ட்டாக வருது, அந்த காடு எரிஞ்சு போகுது, அது ஃபாஸ்ட்டாக வருது. அந்த நெருப்பில் இந்த 2மே எரிஞ்சு போய் உயிர் விட்டுச்சு. இந்த 2 ஜீவங்கள் முயல் யானை 2மே இறந்து போய் சூக்ஷ்ம உலகங்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கால் போட்டால் அது தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, ஆனால் கூட அது கால் போட்டால் எப்படி முயல் இறந்து போகும்னு ஒரு யோசனையில் அது நிப்பாட்டிச்சோ அப்போவே அது மனித தன்மைக்கு வந்துருச்சு. மனிதன் தானே யோசிச்சுட்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு யோசித்து செய்வாங்க. அதை போல் அந்த யானை யோசிப்பதால் அது மனித பிறவிக்கு தகுதி கொண்டு வந்ததால் எலிஜிபிள் வர்றதுனால மனித பிறவிக்கு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு மனிதன் எப்படி யோசிக்கணும், விலங்குகள் பற்றி தயையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், அதனை காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருக்கணும். அதனால் மனிதன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திணல் பொருட்டால் உறகு எனில் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான குறளை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதனை நம்ம பார்க்கலாம். எப்பொழுது தின்பவர்கள் இருக்கிறாங்களோ அப்பொழுது தான் விற்கிறவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொலை பண்ணலை, நாங்கள் வெறும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சாப்பிட்றதால தான் அவங்க விற்கிறாங்களே, நம்ம வாங்கலைன்னா அவங்க விற்க முடியாது. எத்தனையோ பொருட்கள் விற்காமே போகிற காரணம் என்ன அப்படின்னா வாங்குறவங்க இல்லாததுனால விற்க முடியல அவங்களால. அதனால் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்கிறாங்க. அதே போல் தாய் சமைச்சி கொடுக்கலன்னா பசங்க சாப்பிடுவான்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம சமைச்சி கொடுத்தா தான் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த விஷயத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். தாய் அஹிம்சையில் இருந்தால், தாய் தியானியாக ஞானியாக இருந்தால் பசங்களை சரியான முறையில் வளர்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இதில் திணல் பொருட்டால் அப்படின்ற குறளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு மனுஸ்பிருத்தில் ஒரு விஷயம் இருக்குது. யார் யாருக்கு இந்த விஷயத்தில் பாவ பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 8 பேருக்கு பாவ பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜீவனை வெற்றவர், கொண்டு வரவர்கள், வெற்றதுக்கு சொல்கிறவர்கள், சமைக்கிறவங்கள், சாப்பிட்றவங்கள், பரிமாறுறவங்கள், யார் அதில் ஒரு சின்ன விஷயத்தில் கூட பங்கேற்று கொள்கிறானோ அவங்கள அனைவருக்கும் பாவ பங்கு இருக்குது, அந்த பாவத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. நான் வெட்டலையே அப்படின்னா கூட உனக்கு இருக்குது, நான் சும்மா அதை வெட்டுன்னு சொன்னால் கூட அதுக்கு அந்த பாவம் இருக்குது. ஒருத்தர் சுடுறாங்க துப்பாக்கி வச்சுட்டு, அவரை என்கரேஜ் பண்ணாலும் துப்பாக்கி கொடுத்தாலும் அவர் கொலை பண்ணது மறைச்சி வச்சாலும் எதை வச்சா நம்மளுக்கு தெரியும் அது குற்றான்ட்டு. அதே போல் இந்த பாவத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்கு சப்போர்ட் கொடுத்தா கூட அந்த பாவத்தில் நம்மளுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க.
இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட்ஸில் இன்னும் சில குறள்களோட சில விஷயங்களோட நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.